ஸோ டைம் விடிய காலையில் 5:34. பெய்ஜிங் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 2 hours பெய்ஜிங். 2 hours 1.5 hours 1.5 hours 2 hours பெய்ஜிங். ஸோ பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா தேஷங்மென். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பெய்ஜிங் ஸ்டேஷன்ல இருந்தா இதான் பக்கமா? பெய்ஜிங் ஸ்டேஷன்ல இருந்தா இதான் பக்கமா? எல்லாமே தூரம் தான் இங்கிருந்து. இல்ல பெய்ஜிங் பெய் தான் பக்கம். பெய்ஜிங் ஸ்டேஷனோட பெய்ஜிங் நார்த் பக்கம். பெய்ஜிங் நார்த் ஸ்டேஷன்ல இருந்து இந்த இடம் ரொம்ப பக்கம். ஸோ இங்கேருந்து நம்ம காலைல 5:30 மணிலேருந்தே பஸ் இருக்குன்னாங்க. ஸோ பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பஸ் அங்கே இருக்கான். இந்த இடம் பேர் என்ன சொன்னேன்? தாஷங்மென். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது இதை சுற்றி. இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் 5:30 AM. ஸோ ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி தான் கூப்பிட்டு போகிறாங்க. பஸ் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். மேலு என்ன ஏறிடலாமா வரேன்? ஓகே, இங்கே ஒரு செட் ஆஃப் பஸ்ஸஸ் நிற்கிது. ஸோ டிக்கெட் எடுக்கணுமா? ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம சைனீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே சேம் டைம் படாலிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தார். ஸோ அவர் தான் நம்மளை வந்து கொஞ்சம் டைரக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ 877 பஸ் மட்டும் இங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குமா? ஓகே, ஸோ இங்கே தான் வெயிட் பண்ணுமா? சைனீஸ் கிட்ட பிடிச்சதே இதுதான். ஸோ கியூனா கியூ, நம்மனா அடிச்சுட்டு போயிடுவோம். கரெக்ட் தானே இல்லையா? ஸோ நம்ம கிரேட் வால் போனால் நிறைய டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. புல்லட் ட்ரெயின் ஆக்சுவலாக புல்லட் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. 30 minutes தான். ஸோ நேராக ஸ்டேஷனுக்கே போயிடும். 30 ஆரம்பி வரும். பட் எங்களுக்குலாம் சீசனுக்குனால 10 days முன்னாடியே ப்ரியராக பார்த்துமே எல்லாமே சோல்ட் அவுட், போத் அப் அண்ட் டவுன். அதனால தான் நாங்கள் வந்து டாக்ஸினா பயங்கர ஃபேர், 700 800 ஆரம்பி வரும் 4 பேருக்கு. ஸோ அதனால் நம்ம பஸ் எடுத்துக்கிட்டோம். இது 1.5 hour ஜேர்னி, லைக் 20 ஆரம்பி அது மாதிரி டிக்கெட்ஸு. ஸோ இதான் பெட்டர். மார்னிங்கே வர்றது தான் வந்து பெட்டர். ஸோ எல்லோரும் நம்ம கிளம்பினோம்னா கொஞ்சம் ரஷ் இருக்காது, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். இந்த பில்டிங்க்கு ரைட் சைடில் எக்ஸாக்டாக. ஸோ ஃப்ரெண்டில் நின்றுட்டு இருந்தோம், ரோட்டுக்கு ஆப்போசிட்டில். ஸோ இந்த நம்பர் பஸ் லைக் 877 நம்பர் பஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. பிரதர் ஒருத்தர் வந்துட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கிறத பார்த்துட்டு அது டிக்கெட் ஆஃபீஸ் எனக்கு தப்பாக ஓட்டாரு. பார்த்தா அது பப்ளிக் டாய்லெட்டு. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டாரு. என்ன பண்ணுறது, சீக்கிரம் கிளம்பணுமோ, பதட்டமாக இருக்கு. ஓகே, பஸ் நம்பர் 877 வந்துட்டார் வரார் நிற்க போறார். வந்துருச்சா பஸ்? ஃபாரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலிபே வந்து இன்ஸ்டால் பண்ணி இல்லாட்டி காசு கொடுத்தா போகணும். பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஸ் போயிடும். ஸோ இதில் பே பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஓகே, 4-5 பேருக்கு நம்ம டிக்கெட் எடுத்தோம். பஸ்ஸுக்குள்ள ஏறியாச்சு. ஓகே, ராஜ் பாய் உட்காந்து ஓகே பஸ்ல உட்காந்தாச்சு. ஓகே, பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நெருக்க போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள்லாம் தெரியும். அழகான மலைகள் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா இந்த வியூவெல்லாம் எதிர்பார்க்கலாம், ரசிக்கலாம். பஸ்லேயே நமக்கு வந்துட்டு கிரேட் வாலோட ஒன் ஆஃப் த வியூ தெரியுது பாருங்க. நல்லா ஜூம் பண்ணா தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறி இந்த பஸ்ஸில் ஏறிங்கன்னா இந்த வியூ எல்லாம் அழகாக பார்க்கலாம். சீன பெருஞ்சுவர். இது நார்த்தா சவுத்தா தெரியலடா. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இங்கே ஒரு இது போகுது.
இதெல்லாம் ஸ்மால் பாயிண்ட்ஸ். இப்போ பீப்புள் அலோவ் பண்ணாத பாயிண்ட்ஸாக இருக்கும் போல. இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ரொம்ப அந்த ஸ்டீப் தான் இருக்கும். அப்படி தான் ஏறணும். அதனால தான் எல்லாரும் ரொம்ப சுவர் மாதிரி தான் தெரியுது. இங்கேயே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாரு மேலே. ஸோ கிரேட் வாலோட கண்டினியூஷன் இங்கேயே நமக்கு தெரியுது. இங்கே பாரு எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்ட்டு. பயங்கர ஸ்டீப்பு. எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்டா அதை கட்டினீங்க. ஆனால் ஒன்று பாரு, பாதிக்காத மழையில வந்துட்டு பராமரிச்சுட்டு இருக்க ஏறுறாங்களா? அப்போ நம்மளே இது மாதிரி பாயிண்ட் சூப்பராக எப்படி தான் ஏற வேண்டியது. எவ்வளோ ஸ்டீப்பாக ஏறாங்க பாருங்க. இல்லை இங்கே இது வியூ நல்லா இருக்கு அதனால. ஏய் நல்லா இருக்கு பாரு வியூ. இங்கே பாரு கிளாஸ் எல்லாம் அங்கங்கே கட்டிச்சு. இது கொஞ்சம் இடிஞ்சு குறைச்சிக்கிட்டு போகுது. ஏய் இந்த இடம் உடஞ்சிருக்கு பாருடா. நிறைய பூ பூத்துட்டு. நிறைய பூத்துருக்கு இந்த பூ. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து வியூஸே செம அழகாக இருக்குது. ஸோ ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் டு see the Great Wall and Great Wall நடக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஸ்டேஷன் வந்துட்டோம். நிறைய ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ் இருக்கு. ஸ்னோமேன் இருக்கு. ஸ்னோமேனா? ஆமாடா, ஸ்னோமேன் கடை இருக்கு. டீகோஸ் இருக்கு. பிங்கு கடை இருக்கு. இங்கு கடை இருக்கு. மியூசியமும் இருக்கு. கரடி ஜூ ஒன்று இருக்கு. மலையில படி இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ இறங்குறோம். பட்டாலிங் சாங்செங். உங்களுக்கு குளிர்ல இருக்கு 8 டிகிரியா? வாவ். எங்கே போகிறோன்னு தெரியல. நடந்து போயிட்டு இருக்கோம். கிரேட் வால் டிக்கெட் ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிடுச்சா என்ன பாரு. இங்கே தான் இருக்கு. இதுதான் டிக்கெட் ஆஃபீஸ். டிக்கெட் பிரைஸ் ஏப்ரல் 1 இருந்து அக்டோபர் 31 தான் பீக் சீசன். 对，等一下，我住8号的，我来4号的，这个可以吗？这个不可以，为什么？இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். அதாவது பேக் ஏதாவது உங்களுக்கு வைக்கணும்னா இதில் லாக் பண்ணி வச்சுட்டு போகலாம். ஜஸ்ட் வீசாட்டில் அக்கௌண்ட் பிடிச்சா நீங்கள் இதில் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பவர் இல்லை உங்கள் ஃபோனில். ஸோ பவர் பேங்க் நான் யூஸ் பண்ணிக்கணும்னாலும் ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து வந்து பசிக்கிறதுனால சாப்பிட்றதுக்கான கடையை தேடணும். ஸோ போவோம். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது இங்கேயே கீழேயே. சைனீஸ் ஃபுட் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். கபாப் நிறைய இருக்குது. ஸ்குவிட்டு, தென் ஹாட் டாக். எத்தனை வாங்கியிருக்கு? பவுஸா எவ்வளோ ஒன்று? 300 ரூபா. 300 ரூபாய். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்லையும் இருக்குது. ஸோ இதுதான் பவுஸ்ன்னு சொல்லுவோம். பவுஸ். ஸோ நிறைய வெரைட்டியில் இருக்குது. இதில் ஃபுல்லாக கீரை ஸ்டஃபிங்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ இட்லி டைப்பில் தான் இருக்கும். ஸோ இது கோதுமையில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கபாப் நல்லாயிருக்கும், வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. இது சீப்பராகவும் இருக்கும். பர்கரும் இருக்குது. ஹாட் டாக் ரோல்ஸ் இருக்கு. கோழி இது சாரி இதுக்கு
கோழி, இது வந்து வாத்து. அப்படியா? எவ்வளோ சொல்கிறாங்க? ஓகே ஓகே, போயிடலாம், கிளம்புவோம். சீனக்குடி பஞ்சு மிட்டாய், சாக்லேட்டு, ஹனிசிக். ஓகே, ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து இங்கே இருக்கு. பத்தியான ஐஸ்கிரீம்டா. அதே பத்தியான ஐஸ்கிரீம்டா இது. நம்ம இது சூப்பராக இருக்கு. ஹலோ. ஸோ நிறைய சாப்பாடு கடைகள் இருக்கு. சைனீஸ் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்பாங்க. வேறு இடத்துல இது ரொம்ப சீப்பாக கூட வாங்கலாம். ஹாய். வேறு ஓகே. என்ன டிகோஸில் வாங்கலாம்டா, வாடா. இங்கே சாப்பிட்டு போயிடலாமா? கேஎஃப்சி படுத்து டிகோஸில் சாப்பிட்டு போயிடலாமா? ஓகே டன். சரி, பாஸ்போர்ட் எதாவது வேணுமா என்ன? பாஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ், ஹனி சாக்லேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அவங்களே பண்ணுவாங்க, ஹேண்ட்மேடு. எப்படி பண்ணுறாங்க மட்டும் பாருங்களேன். இந்த மாதிரி லிக்யூட் இருக்கும். ஸோ இந்த லிக்யூடை வந்து மெல்ட் பண்ணி அழகாக இந்த மாதிரி அவங்க ஒரு டிசைன் பண்ணி இந்த மாதிரி சாக்லேட்டாக விற்பாங்க. சாக்லேட்டில் கேண்டி, சாரி. அங்கே பாருங்க, சைனீஸ் குழந்தை கொடுக்குறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க அழகாக பண்ணுறாங்க பாருங்க. கங்காரு ஷேப் ட்ரை பண்ணுறாங்க போல. தம்பி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டுனா நமக்கு டைம் ஆயிரும். ஸோ நம்ம சாப்பாடு கடைக்கு போவோம். நிறைய ஹாட் டாக் தான் வச்சிருக்காங்க. ஓகே, இதான் நர்மதா முன்னாடி இருக்கா. நிறையா கைவினை பொருட்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ சீன விசிறி, தென் இது ஓப்பன் பண்ண இல்லை இல்லை அப்படி. ஓகே, வாவ். பாருங்க. ஓகே, போகலாம். அதான் டிக்கெட்டுக்கு போனானே எங்கேயோ. ஹாய் ஹாய் ஹாய், ஹலோ. ஓகே ஓகே. இதுவே கிரேட் வால் போகிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ். ஸோ டிக்கெட் வாங்குற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். ஹலோ. பாசி மாலை, ஊசி மாலை தெரியலையே. மேல் மேலே போயிட்டான்.
இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட ஃப்ரூட்ஸ். ஓகே, மேலே ஏறணுமா? என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சா கிரேட் வால்? நடக்கிறதுக்கு வந்துட்டீங்களா? இந்த படிக்கட்டை நீ வந்து நடந்துட்டேன்னு வச்சுக்கியே, மூச்சு வாங்காம நடந்துட்டேன்னா மேலே நடந்துடா. மூச்சு வாங்குங்க, இப்பெல்லாம் விடக்கூடாதுன்னு. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். 7 Wonders of the World ஒன்று தானே இது? ஜீன்ஸ் படத்தில் வருமே, கல் தோண்டி மண் தோண்டி, அந்த பாட்டில் வருமே அதானே? ஸோ அந்த பாட்டில் வந்து ஓஐனின்னு வரும் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு. ஓஐனின்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். ஸோ ஏஆர் ரஹ்மான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஆமா வேலு டஃப்பாக இருக்குமோ? ஸோ இது மேப்பு. உள்ளே வந்துட்டோம். கேபிள் காருக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஹை ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷனா? பாட்லிங்க் ரயில்வே ஸ்டேஷன் இருக்காடா? பாட்லிங்க் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லடா. ஓகே, மெட்ரோவே இருக்குடா. ஐ திங்க் 5 நிமிஷம் ஜர்க்கின கல்யாணம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பூக்களோட அழகா பாருங்க, மலை மேல் பூக்கள். இவன் நடக்கும் இடத்தில் சிவா சிவா இவன் நடக்கும் இடத்தில் புல்கள் முளைக்காது, நடந்தால்தான் சுகர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். சிங்க இறங்கு நான் காடுக்கு விருந்து. சிங்கம் விருதுல இருக்கா? ஸோ வீசிங் பிரச்சனை இருக்கவங்க, ரொம்ப நடக்க முடியாதுன்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற வழியே இல்லை. என்ன வேலை? ஈஸியஸ்ட் வே டு ரீச் பதாலிங். வரவே வராதீங்க, அமைதி வீட்லயே இருங்க. யூடியூப் வீடியோ பாருங்க, ஹெச்டிஆர்ல நல்லா நீட்டா இருக்கும். அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. என்னது? அது ஸ்கேன் பண்ண டிக்கெட் வாங்கலாம் இருந்துச்சு. அப்படியா? அது கீழே அப்படி தானே இருந்துச்சு. வேணாம் வேணாம் வேலை கண்டிப்பா. ஸோ லக்கேஜ் வைக்க ஃப்ரீயா ஆஃபீஸ் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி செக்கிங் வச்சிருக்காங்க. எனக்கு ஏன் இங்கெல்லாம் வைக்கிறது யோசனை, நம்ம இந்த இடத்துக்கு வரணும் தேடி பிடிச்சி சாயந்தரம் லேட் ஆகும்போது எல்லாமே நம்ம கூட ஓகே. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு உங்களுக்கு வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக ஒரு மேப்லாம் வச்சுருக்காங்க. எல்லாரும் வேணாம் செக்யூரிட்டி செக் பக்கம் வந்துட்டோம். ஸோ பாஸ்போர்ட் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி சைனாவில் எங்கே ட்ராவல் பண்ணாலும், ஸோ ஒரு ஃபாரினராக இருந்தால் பாஸ்போர்ட் கையில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. வேல் டிக்கெட் எடுத்தா சில கீழே டிக்கெட் எடுத்துட்டியா? கீழே எடுத்தோம், இனிதான் எடுக்கணுமா? சரி ஓகே. மேல எடுத்து கீழே வர்றதுக்கு மேலேயே தான் எடுக்கணுமா? கீழே எடுக்கணும். அப்படியா? சரி ஓகே. புத்தியை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கன்னு திட்டுறாங்க நம்மள. ஆஹா, செக்யூரிட்டி செக் முடிச்சு நான் உள்ள வந்துட்டேன். ஸோ இப்படி ஏறணுமா இல்லை எப்படி போகணும்னு தெரியல. ஃபுட்டே ஸ்கேன் பண்ணிட்டு வந்தானா? என்னடா ஃபுட்டே ஸ்கேன் பண்ணிட்டாங்களா? வைடூரி ஏதாவது கடத்துறியா? மேலே யாராவது இருக்காங்களா? பக்கத்து மலையில ஏழு பக்கத்து மலையில யாராவது இருக்காங்களா? ஏடா 8 டிகிரி செல்சியஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன உனக்கு வேக்குது? எனக்கு வேக்குதுடா. இப்போ தெரியுது என் உடம்பு சீக்கிரம் கம்மியாகுது. பேக் ஹாய், எங்க நர்மதா காணும்? அவங்கள கேட்டுக்கோங்க. அதே மாதிரி டிக்கெட் வந்து கீழே கவுண்டர் கிடையாது. ஸோ
என்னென்னா உள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்லைடிங்க்கு தனியாக வந்துட்டு பே பண்ணணும். அதே மாதிரி கேபிள் காருக்கும் வந்து இங்கே உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கணும். இப்போ 1 to 8 தான் டாப் ஆஃப் த மவுண்டெயின். அதாவது 8th கேட் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டாக இருக்கும். ஸோ 8th கேட் தான் டாப் ஆஃப் த மவுண்டெயின். ஸோ அங்கே போய் தான் ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் கேட்டு. ஸோ நார்த் கேட்லேருந்து 8 வரை ஏறிட்டு அதுக்கப்புறம் 12, 13, 14 அப்படி கீழே இறங்கிடலாம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே தான் வியூஸும் நல்லா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மை சைட் ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் கேட்டு. ஸோ டிக்கெட் எடுக்கிறத வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எ சைனீஸ் கைட், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா கேபிள் கார் ஒரு 900 meters, லைன் டு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 1200 meter, ஹை ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷன் பாலாலிங்க் இருக்குது 720 meters இருக்குது போல். ஸோ இங்கே ஒன்று மிஸ் பண்ணேன், நம்ம போயிட்டுருக்கோம். உள்ள போய்கிட்டே இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ 8 டிகிரியாக இருந்துச்சுன்னா குளிர் நல்லா இருக்கு. ஸோ அந்த குளிருக்கு மூச்சு வாங்கவும் நடக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கு கிரேட் வாலோடது. கிரேட் வால் இம்ப்ரெஷன் டிக்கெட்டிங் எங்கே இருக்குன்னு தெரியல. டிக்கெட் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ டிக்கெட்டிங் இங்கே தான் டிக்கெட் பே பண்ணி வாங்கணும் போல. ஸோ டிக்கெட்டிங் ஆஃபீஸ் கண்டுபிடிச்சாச்சு. பாஸ்போர்ட் டிக்கெட் அவுட்ல வெயிட் பண்றோம். டிக்கெட்டு என்னப்பா? சரி, ஓகே, வாங்கிட்டு சொல்லு. கிரேட் வால் என்ட்ராகிறதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்துக்கணும். அப்புறம் கேபிள் கார் அதுக்கெல்லாம் தனி காசு. ஸோ அது அங்கே போய் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நார்மல் டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 yuan வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. ஓப்பனிங் டைம் காலைல 6:30 AM, க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 4:30. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்குன்னா பாதி % டிஸ்கவுண்ட், லைக் 20 rupees. அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் வித் வேலிட் ஐடியோட இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஓகே, இது நம்ம கீழே பார்த்தா அதே டிக்கெட் ப்ரைஸிங் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம கிரேட் வால்க்குள்ள நடந்து போகிறதுக்கான அமௌண்ட். ஸோ ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ஸ்டூடெண்ட் கார்டு? ஓகே. ஸோ ஃபைனலி டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. இதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட். சைனீஸ் மேப்போட நமக்கு தேவைப்படும். கிரேட் வால் ஆஃப் சைனா படாலிங் நீங்க இது ஸ்பிளிட் ஆகுது. ஸோ 3 பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்தே போய் அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ராஜராஜன் த லீட் அண்ட் நர்மதா கேப்டன் ஆஃப் த ஷிப் நடந்தே தீவிர அடம் பிடிச்சு போறாப்ல. சரி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமா நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தயக்கமா இருக்கும் காரணத்தினால் டிக்கெட்டை மட்டும் மூடிட்டு வாங்கிட்டு கேபிள் கார்ல போலான்னு இருக்கோம். மிஸ் பண்ணிட்டோம். ஸோ விட்டுறக்கூடாது. ஓகே, உட்காந்து போங்க. இடையில டீ காஃபி மேல போயிட்டு வரோம். ஓகே பை பாய். சன்லைட் இந்த பூக்கள் எல்லாம் ஒரே என்ட்ரன்ஸா? சோ சார், இங்கேயே பிரியாவிடையா? ஓ சாரி, பை பாய். நீங்க என்ட்ரன்ஸ் நடந்து போங்க, பாய். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நடந்து போகணும். ஸோ இப்படி போகிறவங்க பார்த்தோம்னா கேபிள் கார் வழியாக போகணும்.